ஆசிரம் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க, ஹெல்த்தியும் கூட. இது ஸ்டவ் பற்ற வச்சுட்டுங்க. அதுக்கு ஏதாவது இன்க்ரீடியன்ஸ்னால் கொள்ளுங்க, கருவேப்பிலை, பூண்டு, ஒரு பீஸ் புளி, ஒரு வெங்காயம், 4 காஞ்ச மிளகாய், 2 மிளகு, கொஞ்சம் சீரகம், தேங்காய், உப்பு, தண்ணி, எண்ணெய் போட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கலாங்க. கொள்ளு வறுத்தலாங்க. இதோடு சேர்த்து தேங்காய், கருவேப்பிலை, பூண்டு, புளி, சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய், வெங்காயம் நல்லா வதந்துருச்சுங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிடலாங்க. உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது இட்லிக்கு தோசைக்குங்க சாதத்தில் பிசைஞ்சு எண்ணெய் ஊற்றி நெய் போட்டு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.